அவளை எதுக்கு நரகத்தில் தள்ளின? அப்படி நாங்க என்னையா உங்களுக்கு துரோகம் பண்ணோம்? சொல்லியா, சொல்லு. கூட பாருங்க, நினைக்கிற மாதிரி இங்க எந்த விதமான தவறு பாருங்க. நீங்க இவங்க பேசுறதெல்லாம் கேட்கறப்ப வருத்தமா இருக்கு. வெளியூர் போயிட்டு நான் இன்னைக்கு தான் வந்தேன். இன்னும் எதுக்கு நடிக்கிறீங்க? அதான் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுல்ல. அப்புறம் யாருக்காக சீன் போட்டுட்டு இருக்கீங்க? பாத்தீங்களாப்பா, இன்னைக்கு தான் வந்தாரா. அப்புறம் இவ்வளவு நாள் எங்க போனீங்க? எங்கேயாவது போயிருந்தா தானே நீங்க சொல்ல முடியும். அதான் உங்க லாயர் உங்களை பெட்ரூம்ல ஒளிச்சு வச்சிருக்காங்களே. நானும் அக்காவும் உங்களை பத்தி கேட்டு எத்தனை தடவை வந்திருப்போன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்பெல்லாம் உள்ள ரூம்ல உட்காந்து கேட்டுட்டு தானே இருந்திருப்பீங்க. யோசிக்கவே அசிங்கமா இருக்கு. ச்சே, கன்றாவி. நந்தினி, நீ தேவையில்லாத கற்பனைகள்லாம் பண்ணிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதானே உண்மை. உண்மைதான் எல்லாருமே தெரிஞ்சு போச்சுல. இன்னும் எதுக்கு யாருக்கா நடிச்சிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க பேசிட்டு. நீங்க சொல்லுங்க மேடம், இவங்க ரெண்டு பேருக்கு உறவு இருக்கா இல்லையா? அது நான் வேறு என்னத்த சொல்றது? மாமா, எங்க அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே, எங்க அக்கா வாழ்க்கையை திருப்பி கொடுங்க மாமா அப்படின்னு கெஞ்சுவேன். பாத்தீங்களா, உங்க யோகியத்தை பத்தி எங்க அப்பா கிட்ட சொன்னேன். யாருமே நம்பல. அதான் நேர்ல உங்க யோகியத்தை பாத்துட்டு போலாமேன்னு வந்தோம். இங்க பாருங்க, இனிமே எங்க அக்கா உங்களோட சேர்ந்து வாழ மாட்டான். அதே மாதிரி நீங்களும் பிள்ளைங்க பொண்டாட்டிங்கன்னு சொல்லிட்டு எங்க வீட்டு வாசல் மிதிச்சிடாதீங்க. உங்களை நாங்க எப்படி பாத்துக்கணுமோ அப்படி பாத்துக்கிறோம். என்னப்பா, உங்க மாப்பிள்ளை யோகியம் தெரிஞ்சிச்சா? இனிமே ஏங்க நிக்கணும்? வாங்க போலாம். இதோ பாருங்க, நீங்க டோட்டலா தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதான் என்னால சொல்ல முடியும். போதும், இதுக்கு மேல எங்களை ஏமாத்த வேண்டாம். என் பொண்ணோட கண்ணீர் உன்னை சும்மா விடாது. நான் சட்டம் படிக்கல, பணக்காரனும் இல்ல. என் பொண்ணை ஏமாத்திட்டேன்னு என்னால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நாங்களாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. நாங்க வடிக்கிற கண்ணீர் உன்னை சும்மா விடாது. என் பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அப்ப கூட உனக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கூடவே இருந்து கழுத்துல கத்திய வச்சுட்டா பாவி. என் பொண்ணு அங்க கண்ணீர் வச்சிட்டு இருக்கும் போது நீ இவ கூட சந்தோஷமா வாழ்ந்தலாம் நினைச்சிடாத. நடக்காது. நீ நல்லாவே இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்ட. இனிமேல் உனக்கு என் பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவளையும் அவன் குழந்தையும் நான் பாத்துக்க வேண்டாம். ஆனா உன்னை அந்த ஆண்டவன் பாத்துக்குவான். பாமா போலாம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அடுத்தது உங்க டிராமாவா? உங்களுக்கும் எனக்கும் நடுவுல என்ன உறவு இருக்குன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லிட்டு கிளம்புங்க. நான் இங்க வந்தது வேற ஒரு விஷயமா தான். வரும்போது எனக்கு உன் மேல கோபம் இருந்துச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற நிலைமையை பார்த்து அதெல்லாம் மாறி போச்சு. இது பாரு, நீ என்னை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைனாலும் நீ என் பொண்ணு. யாராரோ வந்து உன்னை அசிங்கப்படுத்துறது என்னால பொறுத்துக்க முடியாது. இவ வயித்துல உங்க குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. ஏங்க நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன தெரியும் வசந்தன்? இந்த நிலைமையில அவளை ஏன் கஷ்டப்படுத்தணும்? அதான் அந்த கண்மணி வீட்டுல உங்களை வேண்டான்னு சொல்றாங்க இல்ல, பேசாம அவளுக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு இவளோட சேர்ந்து வாழ்ற வழியை பாரு. அஸ்வதி என்னை எதிரியா பார்த்தாலும் அவ சந்தோஷமா இருக்கணும். அதான் என்னுடைய ஆசை. மிஸ்டர் வசந்தன், என் பொண்ணுக்கு தாலியே கட்டிட்டீங்க. இந்த மாதிரி எதுவும் அதுக்கு மேல என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு நான் என்ன செய்யணுமோ அது கண்டிப்பா செய்யறேன். தலை சுத்துது இல்ல? என்ன நடக்குதுங்க இங்க? ஒண்ணும் புரியல. இந்த கதை ரொம்ப நாளா நடக்குது. டெய்லி உங்களை கேட்டு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. இந்த குழந்தைக்கு நீங்க தான் அப்பா, என் கழுத்துல நீங்க தான் தாலி கட்டிருக்கீங்கன்னு என்னென்னமோ பேசுவாங்க. சாரி, என்னால உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம். நான் இது எதுவுமே தெரியாம நான் எங்கேயும் இருந்திருக்கேன். சாரி. நீங்க என்ன பண்ணுவீங்க? விடுங்க. நீ கூட வாழ்ந்தவங்க சொந்தக்காரங்க யாருமே என்ன சரியா புரிஞ்சுக்கல. அவங்க எல்லாம் எதோ சொல்லிட்டு போறாங்க. உண்மையா கோபப்பட வேண்டியவங்க நீங்க அமைதியா இருக்கீங்க. அதான் எனக்கு புரியல. ஆச்சரியமா இருக்கு.